உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ நினைக்கிற மாதிரி அவசரப்பட்டு ஆத்திரப்படக்கூடாது கிரிஜா, அது ரொம்ப தப்பு. நான் அப்புறமா அக்கா கிட்ட கேட்டுக்கிறேன். அது வரைக்கும் நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. எதை எப்படி பேசணும் எப்ப பேசணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இததான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு செஞ்சு கிழிச்ச மாதிரி தெரியலையே. இதுக்கு மேல நான் உங்களை நம்பி அவமானப்பட தயாரா இல்ல. நான் போறேன். எங்க போற? உன் அம்மா வீட்டுக்கா? இல்ல, சாக போறேன். என்ன பேசுற? ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க நீ. எது சின்ன விஷயம்? இன்னைக்கு உன் அக்கா அடிச்சா வேடிக்கை பார்த்துட்டு நின்ன. நாளைக்கு அந்த வேலைக்காரியும் என்ன அடிச்சாலும் அடிப்பா. அப்ப நீ என்ன பண்ணுவ? அக்கா, நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும்னு பூம்பும் மாடு மாதிரி தலையாடிட்டு தான் நிப்ப. அப்படி அவமானப்பட்டு சாகிறதுக்கு பதிலா நான் இப்பவே போயிடுறேன். திவ்யா, அம்மா பேச்ச கேளு. இன்னைக்கு எனக்கு நடந்ததுதான் நாளைக்கு உனக்கும் நடக்கும். நான் இருக்கிறப்பவே உன்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நானும் இல்லனா உன் படிப்பை நிறுத்தி வேலைக்காரி ஆக்கி வீடு ஃபுல்லா மாப்பு போட வச்சிருவாங்க. அந்த கேவலமான வாழ்க்கை உனக்கு வேண்டாம். நீ படுற கஷ்டத்தை பாத்துக்கிட்டு நான் செத்தாலும் என் ஆத்மா சாந்தி அடையாது. அதுக்கு பதிலா பேசாம நீ என் கூடயே செத்துரு. 2 பேருமே ஒரு அடியா சேர்ந்து செத்து போயிடுவோம். ஏய் கிரிஜா, என்ன பண்ற நீ? ஏய், இந்த பாரு. நானும் என் பொண்ணு ஒரே அடியா போய் சேரும். என்ன விடுங்க. நீ ஒண்ணும் பயப்படாத திவ்யா. நம்ம நிம்மதியா செத்து போயிடுவோம். விடுன்னு சொல்றேன். என்ன விடுங்க. நீ நினைச்சிருந்தனா இந்த வீடு, கம்பெனி, சொத்து பத்தி எல்லாத்தையும் உன் அக்கா கிட்ட இருந்து பறிச்சு அவளையும் அவ புள்ளையையும் உன் கூட இருக்கிற காக்கா கூட்டத்தையும் எப்பவோ இந்த வீட்டை விட்டு விரட்டி இருக்கலாம். ஆனா உனக்குதான் அந்த சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இல்லையே. நீதான் உன்னோட அக்காவோட காலடியில கிடக்கணும்னு முடிவு பண்ணிட்டியே. நீ அவமானப்பட்டு மத்தவங்களுக்கு அடிமைத்தனமா வாழு. எங்களை விட்டு நாங்க செத்து போறோம். என்னடி சொன்ன? என் அக்காவையும் அழகையும் இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு எனக்கு சாமர்த்தியமும் புத்திசாலித்தனமும் இல்லையா? அவங்களை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன். தெரியுமா உனக்கு? நான் இப்ப என் அக்கா காலடியில கிடக்கிறதுக்கு காரணமே என்னைக்காவது ஒரு நாள் அவ காலை வாரி விட்டு மிதிச்சே கொள்றதுக்காகத்தான். நீங்க வெளிய பாத்துக்கிட்டு இருக்கிற சம்பத் பொய். உண்மையான சம்பத் உள்ள இருக்கும். வசுந்தராவையும் அவ குடும்பத்தையும் வழி வாங்கணும்னு உள்ளுக்குள்ள ஒரு கொலை வெறியோட ஒரு மிருகம் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்துல அவன் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் வேட்டையாட போறான். அதுக்குதான் அவன் திட்டம் போட்டு ஒவ்வொன்னையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம மாத்திரை போட்டு சாவேன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. சாக வேண்டியது நீ இல்ல, வசுந்தராவும் அவ பையன் அழகும் தான். என்னங்க என்னென்னமோ சொல்றீங்க? இத்தனை வருஷமா என் கூட ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, எப்பவாவது என் கேரக்டரை புரிஞ்சுக்கணும்னு நீ முயற்சி பண்ணிருக்கியா? வசுந்தரா, அழகு, சக்தி, மங்க இவங்க எல்லாரும் என்னோட சொந்தக்காரங்கன்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, இவங்க அத்தனை பேரும் எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் துரோகிங்க. எதிரிய கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகிய ஒரு நாள் கூட மன்னிக்கவே கூடாது. காத்திருந்து கருவா இருக்கணும். அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு அது நிறைவேறுதோ அன்னைக்குதான் 25 வருஷமா என் மனசுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த எரிமலை அடங்கும். என்ன கிரிஜா, அதிர்ச்சியா இருக்கா? இத நீ எதிர்பார்க்கல? இல்லைங்க, சத்தியமா எதிர்பார்க்கல. உங்க அக்கா மேல உங்களுக்கு பாசமும் விசுவாசமும் அதிகம். அதனாலதான் உங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க தலையாட்டிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு பழி வாங்குற எண்ணம் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. ஆமா,
உங்க அக்கா சொத்தை அடையணும்னு ஆசைப்பட்டது இயல்பான விஷயம். ஆனா நீங்க அதையும் தாண்டி அவங்க மேல இவ்ளோ கொலவெறியோட இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? இல்ல, அவ என் அக்கான்னு மட்டும் சொல்லாத. அவ என் அப்பாவை கொண்ட கொலகாரி. அப்பா, என்னப்பா சொல்றீங்க? என்னங்க, நீங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. வசுந்தரா உங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்களா? உடம்ப கொண்டாதான் கொலையா? என் மனச கொண்டா அது கொலை இல்லையா? இப்ப இருக்கிற கோயம்பேடு மார்க்கெட்ட முன்னாடி கொத்தவால் சாவடியில இருந்துச்சு. அங்க என் அப்பா ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்பவே ஒரு நாள் வசூல் 1 லட்சத்தை தாண்டும். என் அப்பா நில்லுன்னா அந்த மார்க்கெட்ல அடிக்கிற காத்து கூட அப்படியே நிக்கும். ஏன்னா அவர் மேல அவ்வளவு பயம், அவ்வளவு மரியாதை. அப்ப வசுந்தரா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தா, நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் என் அப்பா கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்தா அந்த அழகர் சாமி. வட்டி வசூல் பண்றது, என் அப்பாவுக்கு எடுபிடி வேலை செய்யறது, இது எங்களுக்கு தெரிஞ்ச அவனுடைய வேலை. எங்களுக்கு தெரியாம அவ இன்னொரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது வசுந்தராவை காதலிக்கிறது. வசுந்தராவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்தி எங்களுக்கே தெரியாம அவளை இழுத்துட்டு போய் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது தெரிஞ்சதும் அந்த அதிர்ச்சியில அவமானம் தாங்காம எங்க அப்பா தூக்கு போட்டு என்னங்க, எங்க அப்பா இறந்ததும் அதுக்கப்புறம் எங்க கம்பெனியை யாரு பாத்துக்கிறதுன்னு கேள்வி வந்துச்சு. நான் ஸ்கூல் படிப்பே முடிக்காததுனால வசுந்தரா புருஷன் கம்பெனியை எடுத்து நடத்துறதுன்னு முடிவாச்சு. என் அப்பாவோட சிம்மாசனத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு அனாதை, அந்த அழகர் சாமி, அவ வந்து உக்காந்தா. என்னால அதை தாங்கிக்கவும் முடியல, தடுக்கவும் முடியல. ஆனா அவனை எதிர்க்க எனக்கு உடல் பலமும் மனபலமும் இல்ல, புத்தி பலமும் இல்ல. அதனால காலம் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறதா முடிவு பண்ணி அமைதியா இருந்தேன். படிப்பை முடிச்சிட்டு அவங்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன். நான் அதிகாரம் பண்ண வேண்டிய இடத்திலேயே அடிமையா இருந்தேன். அப்பதான் அழகர் சாமியோட தம்பி சக்தி இங்க வேலைக்கு வந்தான். அவனுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம் எனக்கு கிடைக்கல. உள்ளுக்குள்ள எனக்கு அப்படியே பகை இருந்தாலும் எதுவும் வெளியே காட்டிக்காம அப்படியே அமைதியா இருந்தேன். ஒரு கட்டத்துல வசுந்தராவோட புருஷன் செத்து ஒளிஞ்சான். அவனுக்கு அப்புறம் சிம்மாசனம் வசுந்தராவுக்கு போச்சு. அப்பவும் நான் அவசரப்படல. வசுந்தராவுக்கு என் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவளுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த நடிப்பு இந்த நிமிஷம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? அப்ப ராஜாவா இருந்த இடத்திலேயே மகன் அடிமையா இருக்கிறது தான். நான் இந்த கொடுமையை அனுபவிச்சுக்கிட்டு இங்க அடிமையா இருக்கேன்னா எப்படியாவது ஒரு நாள் இங்க ராஜா வாயிடுவேன்ற நம்பிக்கையில தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் இந்த 25 வருஷத்துல ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை விதைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அழக முட்டாளாக்கி, சக்திய முரடனாக்கி, அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ளேயே விஷச்செடிய ஊனி தண்ணிய ஊத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு வசுந்தரா என்ன முழுசா நம்புறா. அந்த நம்பிக்கைய வச்சு இப்ப கொஞ்ச நாளா என் ஆட்டத்தை நான் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ஆட்டம்னு பாக்குறியா? அழகும் வசுந்தராவும் பொண்ணு பார்க்க போய் அவமானப்படணும்னு புரோக்கர் மூலமா நீ ஒரு பொண்ணு குடும்பத்தை ஏற்பாடு பண்ணி
அவங்க 2 பேரையும் அவமானப்பட வச்சியே, ஞாபகம் இருக்கா? அது அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? இந்த வீட்ல ஒரு துரும்பு அசைஞ்சாலும் எனக்கு நல்லா தெரியும் கிரிஜா. அப்ப வசுந்தரா அவமானம் தாங்க முடியாம வீட்டை விட்டு போனால, அப்ப அவ திரும்பவும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ரவுடிகளை வர வச்சு அவளை போட்டு தள்ள நான் தான் ஏற்பாடு பண்ணேன். வசுந்தராவை காப்பாத்தின ஈஸ்வரி அத்தோட போகாம அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான். அவ மட்டும் தெளிவா அக்கவுண்ட்ஸ் பார்த்தான்னா, நான் கணக்கு வழக்குல பண்ணி வச்சிருக்கிற ஃப்ராடுத்தனம் அத்தனையுமே வெளியே வந்துடும். அதனால எப்படியாவது அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சேன். அப்பதான் பணத்தோட வசுந்தரா அவளை கூட்டிட்டு பேங்க்குக்கு போனான். அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. அந்த பணத்தை திருடி ஈஸ்வரிக்கு பிரச்சனை உண்டாக்கணும்னு நினைச்சேன். அதுக்கும் ஆளுங்களை நான் தான் செட் பண்ணேன். அப்பவும் ஈஸ்வரி அந்த திருட்டு பசங்களோட சண்டை போட்டு பணத்தை மீட்டதோட மட்டும் இல்லாம அவங்களையும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா. போலீஸ் அடிக்கிற அடியில அவங்க எங்க என்ன காட்டி கொடுத்துற போறாங்களோன்னு பயந்து அன்னைக்கு அவங்க லாக்அப்ல இருந்தப்ப நான் போன் பண்ணேன். எக்காரணத்து கொண்டும் என் பேர் வெளியே வந்துடக்கூடாது. உனக்கு அந்த பிளான் போட்டு கொடுத்ததே ஈஸ்வரி தான், பழிய அவ மேல தூக்கி போட்டுரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். டேய், போட்டோ அனுப்பியிருக்கேன் பாத்தியா? போட்டோ வந்துச்சு சார். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொன்னு புதைச்சிடுறா. கோயில் வாசல்ல வச்சு அன்னிக்கே வசுந்தரா கதையை ஆளுங்க முடிச்சிருப்பாங்க. ஆனா நான் எதிர்பார்க்காத விதமா இந்த ஈஸ்வரி உள்ள புகுந்து அவளை காப்பாத்திட்டா. இப்ப இன்ஸ்பெக்டர் வந்து சொன்னது என்னமோ உண்மைதான். ஈஸ்வரிக்கும் அந்த திருட்டுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. நான் தான் அவளை இந்த கேஸ்ல கோர்த்து விட்டேன். ஆனா அதுல இருந்து அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. ஆனா இது ஒண்ணு நிரந்தரம் இல்லை. கூடிய சீக்கிரத்துல ஈஸ்வரி என்கிட்ட வசமா மாட்டுவா. என்னங்க இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, இத பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லி நீங்க 2 பேருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல வேற யார்கிட்டயாவது உங்களை மீறி ஒளறி கொட்டி வச்சிட்டீங்கன்னா, அதனாலதான் ஜெயிக்கிற வரைக்கும் எல்லா உண்மையும் ரகசியமா இருக்கட்டும்னு எனக்குள்ளேயே போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் ஈஸ்வரிய இங்கிருந்து ஓட ஓட விரட்டி அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னோட டார்கெட் வசுந்தராவும் அழகும் தான். இனிமே ரவுடிங்களை விட்டு அவங்கள குத்தி கொலை பண்றதெல்லாம் கிடையாது. வசுந்தரா எப்படி எங்க அப்பாவை தற்கொலை பண்ணிக்க வச்சாலோ, அதே மாதிரி அழகு மூலியமா அவளை நான் தற்கொலை பண்ணிக்க வைப்பேன். அம்மாக்காரி செத்தானா பாசத்திலே அழகும் அந்த நிமிஷமே செத்து தொலைஞ்சிருவான். இதான் என்னோட பிளான். இதுக்கு இடைஞ்சலா அந்த மீசக்கார வந்தான்னா அவனையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். உண்மையிலேயே அக்கா வசுந்தராவுக்கு வில்லன் நான் தான். ஆனா என் அக்காவும் மத்தவங்களும் அந்த மீசக்கார சக்தி தான் வில்லனா இருப்பானோன்னு அவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அத நான் எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். என் அப்பாவோட ஆசை அவருக்கு அப்புறம் இந்த பிசினஸ நான் பாத்துக்கணும்ன்றதுதான். அது எப்ப நடக்குதோ அப்பதான் அவருடைய ஆத்மா சாந்தி அடையும். கூடி சீக்கிரமாவே அதை நான் செஞ்சு முடிக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த சாம்ராஜ்யத்துக்கு நான் தான் மகாராஜா, நீ மகாராணி, நம்ம பொண்ணு இளவரசி.
அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க இவ்ளோ பிளான் போட்டு வச்சிருக்கீங்கன்னு தெரியாம நான் உங்களை கோவத்துல கண்டபடி திட்டிட்டேன். ரொம்ப சாரிங்க. பரவாயில்ல விடு. நீ தெரியாம தானே கோவப்பட்ட. இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்க. நீங்களே பாருங்க, இனிமே நான் உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டா இருப்பேன். ஆமாப்பா, நானும் தான். இனிமே நீங்க எல்லா விதத்திலயும் ஜெயிக்க நானும் ஹெல்ப்பா இருப்பேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க 2 பேரும் எனக்கு இப்படி சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நான் இப்ப எப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கேனோ அப்படித்தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் வசுந்தராவுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன். அத பார்த்து நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகக்கூடாது. என் நடிப்பு திறமையை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருங்க, சரியா? சரிங்க மிஸ்டர் விஸ்வாசி. வசுந்தரா, பாசே, நீ பக்கா மாசு. என்ன பாசு, கப்பல் கவுந்த மாதிரி கன்னத்துல கை வச்சு உக்காந்துட்டு இருக்கா? கப்பல் கவுந்திருந்தா பரவாயில்லையடா, என் மானமே கப்பல் ஏறி போயிருச்சேடா. என்ன பாச சொல்ற? சே, அதை விடுறா. ஆமா, நீ இவ்வளவு நேரமா எங்கடா போய் தொலைஞ்ச? பாசே, நீ வல்லாரக்கீரை சாப்பிட்டே ஆகணும். டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்ற? பின்ன பாசு, ஈஸ்வரோட அப்பா போட்டோவை பிரேம் பண்ணி கொண்டு வான்னு நீ தானே என்ன கடைக்கு அமிச்சா. இப்ப இப்படி கேட்ட என்ன அர்த்தம்? ஆமாமா, ஆமாடா, நான் மறந்தே போயிட்டேன்டா. தப்பு பண்ணிட்டேன்டா தீக்குச்சி, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆமா பாசு, நீ ஈஸ்வரோட அப்பா போட்டோ உடைச்சது தப்புதான். டேய், போட்டோவை உடைச்சதுக்கு பதிலா அவ மண்டைய உடைச்சிருக்கணும். பாசே, திடீர்னு ஏன் இந்த கொலவரி? டேய், நீ கடைக்கு போனப்ப இன்ஸ்பெக்டர் வந்தார்ல? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அந்த ஆளு என் நெஞ்சிலேயே சம்பட்டை எடுத்து சப்பு சப்புன்னு அடிச்சிட்டாரா. ஐயோ, என்ன பாஸ் ஆச்சு? இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? அந்த ஆளு சும்மாவா விட்ட? வலிக்குதா? என்னாச்சு பாஸ்? டேய் மடையா, ஒரு உதாரணத்துக்கு சொன்னா அத போய் உதாரணத்துக்கு சொன்னியா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நேரடியா விஷயத்த சொல்லு. அந்த இன்ஸ்பெக்டர் இந்த ராட்சசிக்கும் அந்த திருட்டு பசங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இவ ஒரு குத்தமும் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டாரா. உன் வீட்டுல பொண்ணா வெளிய இப்படியா சொன்னாண்டாலு? ஆமாண்டா தீக்குச்சி, எப்படியும் அவ இந்த கேஸ்ல சிக்குவா. போலீஸ் அவ கையில விலங்க மாட்டி வாடி அப்படின்னு தரன்னு இழுத்துட்டு போவாங்கன்னு நினைச்சேன். கலர் கலரா கனவு கண்ட, அது எல்லாமே ரீல் அந்து போச்சுடா தீக்குச்சி. பாசே, நான் தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கேனே, நாம என்ன பண்ணாலும் அது கடைசியில ஈஸ்வரி சாதமா தான் முடியுதுன்னு. இப்ப கூட பாரு, அவன் மேல திருட்டு பழி போட்டு அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலான்னு நீ நினைச்ச. ஆனா அவ எந்த தப்புமே பண்ணலன்னு அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அம்மா கிட்ட இன்னும் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. இனிமே அம்மா ஜாஸ்தியா இன்னும் வக்காலத்து வாங்குவாங்க. அம்மா மட்டும் இல்லடா, அந்த அம்மனே அவளுக்காக வக்காலத்து வாங்குது. அம்மனா? என்ன சொல்ற பாசு? ஆமாடா, அம்மனே சூளாயுதத்தோட வந்து என் கண்ணையே குத்த பாத்துச்சுடா. அம்மா சப்போர்ட் பத்தாதுன்னு அம்மன் சப்போர்ட் ஈஸ்வரி இருக்கா? இனிமே அந்த பொண்ணுகிட்ட நம்ம எந்த வம்புத்துமும் வச்சு கூடாது. ஏற்கனவே அம்மா அடிச்ச அடியில 2 கடவுப்பளை கீழே விழுந்து பொக்கவாயா ஆயிடுச்சு. இப்ப அம்மன் வேற சூழாயத்தை கொண்டு வந்து கண்ணு குத்துச்சுன்னா நல்ல கண்ணா ஆயிடும் பாசு. இந்த பயங்கர பரிதாபமான நிலைமை நமக்கு தேவையா பாசு? இனிமே ஈஸ்வரி இந்த வீட்டுக்குள்ள வந்தா நாம வெளியே போயிடுவோம், அவ வெளியே வந்தா நாம வீட்டுக்குள்ள வந்துருவோம். அந்த பொண்ணோட வம்பு தொம்புக்கு நம்ம போகவே வேணாம் பாசு. என்ன சொல்ற பாசு? டேய் டேய் டேய், பயந்தாங்கோலி பயல. டேய், அம்மன் கனவுல தாண்டா வந்துச்சு. நல்ல வேலை கனவுல வந்துச்சுன்னு சந்தோஷப்படுங்க. நேர்ல வந்து சூழாயத்தால குத்தி உங்க குடலை உருவிந்தா என்ன பண்ணிருப்பீங்க? டேய், அத அப்படியே வாங்கி பீரோல வச்சு பூட்டி இருப்பேன். நீ வேற ஏன்டா கடுப்பேத்துற? இல்ல பாசு, அம்மன் கனவுல வந்தது சாதாரண விஷயம் இல்ல. என் பக்தைய
தேவையில்லாம தொந்தரவு பண்ணாத, அவளுக்காக நான் இருக்கேன்னு. அவளுக்கு ஒண்ணுனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு அம்மனே உன் கனவுல வந்து ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கு. இப்பவே நம்ம சுதாரிச்சுட்டு சூதானமா ஒதுங்கி போறது நம்மளுக்கு நல்லது. அதை விட்டுட்டு அம்மன் கூட மோதி பார்க்கலான்னு களத்துல குதிச்சேன்னு வச்சுங்களேன், நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது பாசு. அடச்சை, எதையாவது உளறிக்கிட்டு இருக்காதரா லூசு. அதுக்கு இல்ல பாசு, இந்த குச்சி உடம்புக்குள்ள எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு உசுர் தான். அது அனாமத்தா போறதுக்கு நான் விட மாட்டேன். உனக்கு கோரி கும்பிடு பாசு, என்ன விட்டுரு பாசு, நான் வரேன். டேய் 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 தீக்குச்சி, நீ என்ன இப்படி விட்டுட்டு போனா நான் என்னடா பண்ணுவேன்? நல்லா படுத்து தூங்கு பாசு. இன்னைக்கு கனவுல அம்மன் வரும், அதுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நாளையில இருந்து ஒழுங்கா டியூஷன் போய் நல்லா படிக்கிற வழியை பாரு. ஏன்னா இனிமே உன் வாழ்க்கை அந்த ஈஸ்வரி கையில தான். ஓடிட்டியா? அடியே ஈஸ்வரி, நான் உங்ககிட்ட டியூஷன் படிச்சே ஆகணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து என்னை விட்டுட்டல. உன்னை என்ன பண்றேன்னு பாரு.